ஸ்ரீமந்தசிம்ம குருபரிய கிருபாத்த போதம் ஸ்ரீ தேவநாத குரு மாத்தகுடாட்டியமிடு. இப்போ 17வது ஸ்லோகத்தை சேவிக்கிறோம். சாஸ்திரம் தைதத் சமன்வித்யபிஹதி கரண பிராப்தி சிந்தா பிரதானைः அத்தியாயைः ஷோடசாங்கிரி த்விகயுக பிதுரம் ஷட்க பேதாதி நீத்யா தத்ராத்யம் வக்தி சித்தம் விஷயமபி பரம் தத்பிரதித்வந்த்வி யுக்மம் ஸ்வப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயமிதி பரம் பிரம்ம தத்ராபி சிந்தியம். சாஸ்திரம் இருக்க, இந்த சாஸ்திரத்துல 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணங்கள்ன்ற விஷயங்களையும் முன்னாடி பார்த்தோம். இப்போ விஷயங்களை சுவாமி சாதிக்கிறது. இந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் என்ன? சாஸ்திரம் சைதத்துன்னு பாடம், சாஸ்திரந்து ஏதத்துன்னு பாடம். சமன்விதி சமன்வய விஷய, அவிஹதி அவிரோத விஷய, கரண மோக்ஷ கரணம் விஷய, பிராப்தி பலம் மோக்ஷ விஷய. இது இந்த நாலுத்தையும் விசாரம் சிந்தா பிரதானை அத்தியாயை. இந்த அத்தியாயங்கள்னா இந்த 4 விஷயங்களையும் பிராதான்யேன சிந்திக்கிறது. பிராதான்யேன இந்த 4 விஷயங்களையும் சிந்திக்கிறது. சமன்வித்யபிஹதி கரண பிராப்தி சிந்தா பிரதானை அத்தியாயை ஷோடசாங்கிரி. அங்கிரினா பாதம், 16 பாதங்கள் இருக்கு. த்விக யுக பிதுரம் சித்த அத்தியாய, சித்தபரமான அத்தியாயத்வயம், சாதன விஷயகமான அத்தியாயத்வயம், சாத்திய விஷயமா சித்த சாத்தியம், சாத்தியத்விகம் சித்தத்விகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். முதல் 2 சித்தத்விகம், அடுத்த 2 சாத்தியத்விகம். ஷட்க பேதாதி நீத்தியா. எப்படியானால் பூர்வமீமாம்சையில 12 அத்தியாயங்கள் இருக்கும் பொழுது ஷட்க பேதத்தை சொல்றா. உபதேச ஷட்கம் அதிதேச ஷட்கம்னு பிரிக்கிறாளோ அதே மாதிரி இங்கேயும் பிரிக்கிறா. தத்ராத்யம் வக்தி சித்தம். முதல்ல இருக்கிற திகம் இருக்க, ஆத்யம் திகம், சித்தம் வக்தி சித்தத்தை சொல்றது. பிரம்ம சித்தம் இல்லையோ, சித்தமான பிரம்மத்தை சொல்றது. விஷயம் அப்படி பரம் தத்பிரதித்வந்த்வி யுக்மம். அந்த ரெண்டாவது அத்தியாயத்வயம் இருக்க, முதல் அத்தியாயத்வயம் சித்தம் விஷயம் வக்தி, பரம் தத்பிரதித்வந்த்வி யுக்மம், பரம் யுக்மம். ரெண்டாவது யுக்மம் இருக்க, அது தத்பிரதித்வந்தி, சித்தத்துக்கு பிரதித்வந்தியாய் இருக்கிற சாத்தியத்தை, சாத்தியமான விஷயத்தை. இந்த விஷயம்ன்றது தேகலீதீப நியாயத்தினால இங்கேயும் அன்வயிச்சுக்கணும், அங்கேயும் அன்வயிக்கணும். ஸ்வப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயமிதி பரம். சுவாமி, இப்போ முதல் அத்தியாயத்வயம் சித்த விஷய பரம், சித்த விஷய பரம், அது புரியுறது. இப்போ ரெண்டாவது அத்தியாயத்வயத்துல பிரம்மத்தை பத்தி விசாரமே பண்ணலையா? அங்கேயும் பிரம்மத்தை தான் விசாரம் பண்றோம். ஸ்வப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயம், ஸ்வப்ராப்தே சாதனம் ச ஸ்வயமிதி கோஷ்யமானம் ஸ்ருதோவா அப்படின்னு தேசிகன் எங்கேயோ சாய்ச்சிருக்கார். தனக்கு தன்னுடைய பிராப்திக்கு தானே சாதனம். சுவாமி சுசேஷம் சுவசம் ஸ்வபரத்தேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். எல்லாமே அவன் பண்ற காரியம்தான். அப்போ தன்னுடைய பிராப்திக்கு சாதனம் யாரு? நாமளா?
பகவானை அடையறதுக்கு நம்ம காரணம் இல்லை, உபாசனம் காரணமா? அதுவும் காரணம் இல்லை, பகவான் தான் காரணம். ஆனபடியால உபாசனத்தை சிந்தனை பண்ற இடத்துலையும், அங்கங்களை சிந்தனை பண்ற இடத்துலையும், அர்ச்சிராதி மார்க்கத்தை சிந்தனை பண்ற இடத்துலையும் பிரம்மத்தை தான் நம்ம சிந்தனை பண்றோம். பிரம்ம தத்ராபி சிந்தியம் அப்படின்னார். இப்ப இந்த ஸ்லோகத்தை திருப்பி சேவிச்சுடுறேன். சாஸ்திரம் சைதத் சமன்விதி அபிஹதி கரண பிராப்தி சிந்தா பிரதானைஹி அத்தியாயைஹி ஷோடசாங்கிரி திகயுகபீரம் ஷட்கபேதாதி நீத்யா தத்ராத்யம் வக்தி சித்தம் விஷயமபி பரம் தத் பிரதித்வந்த்வி யுக்மம் ஸ்வப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயமிதி பரம் பிரம்ம தத்ராபி சிந்தியம் அப்படின்னு சாச்சார். இதுக்கப்புறம் தத்ராத்யேத்யந்த கூடா விசத விசத சுஸ்பஷ்ட ஜீவாதி வாசः பశ్చాத் ஸ்மிருத்யாதிகைः அக்ஷதிः அவிஹதி அக்ஷதிः அஹிதஹதிः காரியதாப்ரேந்திரியாதே தோஷா தோஷௌ திருத்தீயே பவபிருதி இத்தரயோः பக்திரங்கானி சாதோபாசாரோஹ பிரபாவோத்க்ரம பர உத்கிரம சரணி பலானி அந்திமே சிந்தித்தானி. சுவாமி இப்ப என்ன சாதிக்கிறார்? இப்போ அத்தியாயத்விகத்துக்கு அர்த்த விபாகத்தை சொன்னார், பாதங்களுக்கு அர்த்த விபாகம் சொல்லணும் இல்லையோ. ஒவ்வொரு பாதத்திலையும் எத்தனை அதிகரணங்கள் இருக்குன்னு சொன்னோம். அது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாளே, அவ்வளவுதான். அர்த்தங்கள் என்ன? தத்ர ஆத்யே முதல் அத்தியாயத்துல அத்தியந்த கூடா விசத அத்தியந்த கூடம், அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் சாயானுசாரிச்ச, அஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்ககமாயிருக்கிற வாக்கியங்கள் விசாரிக்கப்பட்டது. அப்புறம் அத்தியந்த கூட அவிசத அஸ்பஷ்டம், இரண்டாவது பாதத்துல அஸ்பஷ்ட ஜீவாதி லிங்ககமான வாக்கியங்கள் விசாரிக்கப்பட்டது. மூணாவது விஷதம், மூணாவது பாதத்துல ஸ்பஷ்டம், அந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டம்னு இருக்கு. விஷத ஜீவாதி லிங்ககமான வாக்கியங்கள் விசாரிக்கப்பட்டது. அப்புறம் சுஸ்பஷ்டம் சாயானுசாரி, தத்திர சாயான பிரதானாதி பிரதிபாதன சாயானுசாரிணி வாக்கியானி நிர்பாஷகாரன். பார்த்தா சாட்சாத் பிரதானத்தை சொல்ற மாதிரியே இருக்கும், சாட்சாத் ஜீவனை சொல்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கியங்களை பிரம்மத்துல நயனம் பண்ணோம். இது ஜீவாதி வாச்சக பశ్చాத். உடனே அடுத்த அத்தியாயத்துல ஸ்மிருத்தியாதிகை அக்ஷதி, ஸ்மிருத்தியாதிகள்னா ஸ்மிருதி தர்க்கங்கள்னால, ஸ்மிருதி மாத்திரம் இல்ல தர்க்கம் கூட தான், தர்க்கம் கூட தான். இப்போ நவிலட்சணத்துவாதிகரணம் எல்லாம் இருக்கு இல்லையோ, ஸ்மிருதியும் இருக்கு தர்க்கம் இருக்குங்க, ஆரம்பணாதிகரணம் இருக்கு. ஸ்மிருத்தியாதிகள்னால அக்ஷதிகி ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அவிஹதி அக்ஷதிகி அஹித ரஹிதிகி ஸ்மிருத்தியாதிகை அக்ஷதிகி. அதுக்கப்புறம் என்ன? அஹித ஹதிஹி, அஹிதமா இருக்கிற சாங்கியாதிக சாஸ்திரங்களை ஹதிஹி நிராசம் தர்க்கபாதத்துல. காரியதா அப்ர இந்திரியாதே அப்ராதிகளுக்கு காரியத்துவம் மூணாவது பாதத்துல வியத் பாதத்துல, பிராணபாதத்துல இந்திரியாதிகளுக்கு காரியத்துவம் சொன்னார். அதுக்கு அடுத்தது தோஷா தோஷௌ திருத்தீயே பவபிருத்து இதரயோகோ சொல்றார். முதல் பாதத்துல பவபிருத்தான இருக்கிற சம்சாரிக்கு தோஷங்களை சொன்னார், அப்பதான் வைராக்கியம் வரும். இதரனா இருக்கிற சர்வேஸ்வரனுக்கு அதோஷத்தை சொன்னார் அடுத்த பாதத்துல, சந்திய சிருஷ்டி ராகின்னு ஆரம்பிச்சு. இதனால என்ன தெரியுறது? என்ன, அப்பதான் இவனுக்கு வைராக்கியமும் வேணும். அந்த வைராக்கியம் மட்டும் இருந்தா என்ன பிரயோஜனம்? பகவத் கல்யாண குணம் அனுசந்தானம் இருந்தாதான் அங்க போய் சேருவான். அது ரெண்டுத்தையும் ரெண்டு பாதங்களால சொன்னார். பக்திஹி மூணாவது பாதத்துல, குணோபசம்ஹார பாதத்துல பக்தி சொன்னார், உபாசனத்தை சொன்னார். அங்கானி சாதோ அங்கங்களை சொன்னார் நாலாவது பாதத்துல. அங்க பாதத்துல உபாசாரோக பிரபாவோத்கிரம சரணி பலானி ஆவருத்தி ரசகிருத உபதேசாதுன்ற பாதத்துல உபாசனத்தை பத்தி சொன்னார். அடுத்த பாதம் என்ன?
உத்கிராந்தி பாதம் ஆரோகத்தினுடைய பிரபாவத்தை சொன்னார். உபாசா ஆரோக பிரபாவ, ஒரு நிமிஷம், உபாசா ஆரோக பிரபாவ அப்படின்னு இல்லையா? இங்க ஆரோகன்னு பதவி விபாகம் பண்ண வேண்டாமா? இங்க உபாசாரோகான்னு அங்குர, உபாசனத்தினுடைய ஒரு 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 கிளம்புறது, பட்டுன்னு சொல்றாள் பாஷாந்தரத்துல, அது கிளம்புறது. உபாசாரோக பிரபாவம், உபாசாரோகத்தினுடைய உபாசம் உற்பத்தி ஆறுதல்லையோ அதனுடைய பிரபாவம் ததிகமும் உத்தர பூர்வாகையோர் அஸ்லேஷ வினாசு என்ன அதனுடைய வைசிஷ்டியத்தை சொல்றார். பிரபாவம் உத்கிராந்தி பாதம், சரணி அப்படின்னா அர்ச்சிராதி கதி, பலானி அந்திம பாதத்துல பலம் மோக்ஷம்ன்ற பலமானது அந்திமே சிந்திதானி தத்ராத்யேத்யந்த கூடா விசத சுஸ்பஷ்ட ஜீவாதி வாச்சா பశ్చాத் ஸ்மிருத்யாதிகைः அக்ஷதிः அஹிதானாம் ஹதிः. அஹிதமா இருக்கிற சாங்கியாதிகளுக்கு நிராசம். அஹிதஹதி காரியதா பிரேந்திரியாதே தோஷௌ திருத்தீயே பவபிருதி இதரயோ பக்திரங்கானி சாதோபாசாரோஹ பிரபாவோத்கிரமசரணி பலானி அந்திமே சிந்திதானி. அடுத்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் இது. இதை கண்டஸ்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாதபேதத்தினால அர்த்தபேதத்தை சொன்னோம். என்ன அர்த்தபேதம் இருக்கட்டும் சுவாமி, இந்த அர்த்தபேதம் இருந்தா இதை நான் ஏன் சிந்தனை பண்ணணும்? இப்படி அர்த்தபேதம் இருந்தா எனக்கு தேவை பிரம்மன் தான். எதோ விஷயங்களால் நான் இதுக்கு சிந்தனை பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் பிரம்மன்தான் சிந்திக்கப்படுறது, பல முகங்களால சிந்திக்கப்படுறதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். அப்புறம் பார்ப்போம். கவிதார்கேசனாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.